அன்னைக்கு ஒரு நாள் பிரீஃபீல் பார்க்க போகும்போது ஒரு டீ கடையை பார்த்தேன். அன்னைக்கு நான் யோசிச்சு வச்சுக்கிட்டேன், இந்த கடைக்கு நம்ம போயிட்டு டீ குடிச்சு ரிவ்யூ பண்ணி சொல்றோம்னு சொல்லி அந்த நாள் இன்னைக்கு வந்துருச்சு. இந்த கடை பேரு சென்னை சாய்வாலா. இந்த கடை வந்து பிரீஃபீல்ல இருக்கு. நான் இந்த கடைக்கு போயிட்டு நான் வீடியோ எடுத்துக்கலாமா, ஆனா நான் ஓனஸா தான் ரிவ்யூ சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவரும் வந்து ஓகே தான் தம்பி, ஓனஸா குடிச்சிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவு கான்பிடென்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் டீ, மசாலா டீ, ஜிஞ்சர் டீ, அப்புறம் பாதாம் பால், அப்புறம் ஒரு தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன். சுட சுட போட்ட டீ அப்படியே எடுத்து குடிச்சேனா, என்ன ஒரு கேவலமான சவுண்ட் பாக்காதீங்க, வாய் சுட்டுருச்சு. ரெண்டாவது வாட்டி குடிச்சு பார்த்தேன், பசும்பாலா டேஸ்ட் இருந்துச்சு, சீனி வந்து கரெக்டான லெவல்ல இருந்துச்சு, மொத்தத்துல டீ வந்து சூப்பரா இருந்துச்சு. சுட சுட போட்ட இந்த பாதாம் பாலை வந்து நான் வீட்ல எடுத்து போய் குடிச்சு பார்த்தேன், சும்மா தரமா இருந்துச்சு. அதுவும் வந்து அந்த பாதாம வந்து அரைச்சு போட்டனால அது வாய்க்குள்ள போய் நல்லா இருந்துச்சு டேஸ்ட். இஞ்சி டீயும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பரா இருந்துச்சு. இஞ்சி டேஸ்ட் வந்து அதிகமா இருந்துச்சு. மசாலா டீ வந்து அந்த நார்மலா மாவு போட்டு கலக்காம உண்மையான மசாலா டீ வந்து போட்டிருக்காங்க இவங்க. தோசை வந்து நம்ம வீட்ல செய்யற தோசை மாதிரி இவங்க பண்ணிருக்காங்க. இவங்க சாம்பாரும் சரி, சட்னியும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் இந்த சாம்பார் வந்து நல்லா திக்கா இருந்துச்சு. இவ்வளவு தண்ணி குடிக்கிறானே, இது வாயா இல்ல காவாயா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். டேஸ்ட் பண்றதுக்காக ஒரு 2 வாட்டி நான் குடிச்சு பார்ப்பேன், அவ்வளவுதான். நான் டீ குடிச்சிட்டு ஆனஸ்ட் ரிவ்யூ தான் சொல்லுவேனே அப்படின்னு சொல்லியும் பரவாயில்ல சொல்லிக்கீங்கயா அப்படின்னு சொன்ன ஒரு கான்பிடன்ஸ் வந்து ஏன்னு இப்பதான் புரியுது. அவர் போடுற டீ மேல அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை. அதுக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சுட்டு வீட்டுக்கு போற பாதையில ஒரு கிளினிக் போய் புண்பட்ட நாக்குக்கு ஒரு மருந்து எடுத்து தடவிட்டு அப்படியே நான் வந்து போயிட்டு உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். வரட்டா.